தேர்தல் என்றால் உண்மையாக நடந்தால் அது தேர்தல். எந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்றார். அது வரைக்கும் 4 தொகுதிகளில இன்னும் போயிட்டு தான் இருக்கு கவுண்டிங். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு 40 திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்றாரு. அப்ப எதை வச்சு அவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா சொல்லணும். ஏன்னா விருதுநகர் தொகுதியில மிட் நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் 1 மணிக்கு மேலதான் அமைச்சர் பெருமக்கள் 3 அமைச்சர்கள் அங்கு சென்று 1 மணி வாக்கில மாணிக் தாகூரோட சென்று அந்த வெற்றி சான்றிதழை வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்றார் என்ற கேள்வியை நிச்சயம் அவர் தான் அதுக்கான பதில் சொல்லணும். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம். அதுவும் மதுரையில் இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர் தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது அவங்களே அவங்களுடைய அபிஷியல் பேஜிலேயே போட்டிருக்காங்க. அமைச்சர் பெருமக்களும் மாணிக் தாகூர் அவர்களும் 1 மணி ராத்திரியில அங்க உட்கார்ந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம். அதுவும் மதுரையில் இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர் தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது அவங்களே அவங்களுடைய அபிஷியல் பேஜிலேயே போட்டிருக்காங்க. அமைச்சர் பெருமக்களும் மாணிக் தாகூர் அவர்களும் 1 மணி ராத்திரியில அங்க உட்கார்ந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர் முறையிடுகிறார். தவறு நடக்கிறது, இதை நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவோ கேட்டார். கேடிஆர் அண்ணா கேட்கிறார், இங்க கவுண்டிங் சரியில்லை, தவறு நடக்குது, இந்த கவுண்டிங்கை உடனடியாக நிறுத்துங்கள் என்று எவ்வளவு முறை அவர் சொல்லியிருக்காரு. நம்ம கட்சி சார்பாக அதிமுக சார்பாக அங்கு உள்ளே இருந்த அனைத்து லாயர்ஸும் கேட்கிறாங்க, இது இந்த கவுண்டிங் நிறுத்தப்பட்டு உடனடியாக ரீகவுண்டிங் போகணும் அப்படின்னு. அதுக்கு அங்கு இருந்த ஏஆர்ஓவோ ஆர்ஓவோ கலெக்டரோ செவிசாய்க்கல. அதற்கு பதிலாக மிரட்டும் தோணியில போலீஸ் போர்ஸ ஃபுல்லா உள்ள இறக்கி ஐஜி டிஐஜில இருந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உள்ள இறக்கி அங்க ஒரு நியாயத்திற்கு செவிசாய்க்காம அவங்க கவுண்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, 13வது ரவுண்டுக்கு பிறகு அங்கு தவறுகள் நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே சொல்றாங்க. 5 பாக்ஸ், அதாவது 13வது பாக்ஸுக்கு அப்புறம் நிறுத்திட்டு 18வது பாக்ஸுக்கு போயிட்டாங்க இவிஎம் பாக்ஸ் கவுண்டிங். அப்போ கேடிஆர் அண்ணா கேட்கிறாரு, ஏன் இந்த 5 பாக்ஸ் ஓபன் பண்ணி இதுக்கு சொல்லிட்டு தானே நீங்க 18வதுக்கு போகணும், ஏன் நிறுத்துனீங்க என்று அவர் கேட்ட பிறகுதான், அதை தடை விதித்த பிறகுதான் மறுபடியும் 13ல இருந்து 13, 14, 15, 16, 17 இவிஎம் பாக்ஸ ஓபன் பண்ணி அதுல கவுண்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அதற்கு பிறகுதான் அப்புறம் 18, 19 இதுல 3 இவிஎம் பாக்ஸ் ரிப்பேர் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க. அதை ஓபனே பண்ணல. அதற்கு பிறகு நம்ம ஏன் அந்த இவிஎம் பாக்ஸ் ஓபன் பண்ணல என்று முறையிட்ட பிறகு அதற்கு பிறகு அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கிற அந்த சீட் இருக்கு இல்லையா, ஓட்டு போட்ட சீட், அதை வச்சு கவுண்டிங் பண்ணி 25வது ரவுண்ட் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தபால் ஓட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா தொகுதியிலுமே காலையில முதல் வேலையாக தபால் ஓட்டுகளை எண்ணிடுவாங்க. ஆனா விருதுநகர் மட்டும்தான் எல்லா கவுண்டிங்கும் முடிச்சு மிட் நைட் வரைக்கும் தபால் ஓட்டை எண்ணினது ஒன்லி விருதுநகர் தொகுதியில மட்டும்தான். இது எல்லாமே நான் சொல்லும் பொழுதே இது நிச்சயமாக சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்திடம் கேப்டனோட ஆசியுடன் நாங்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம், மீண்டும் விருதுநகர் தொகுதியில ரீகவுண்டிங் நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே நிச்சயமாக அவங்க அந்த ரீகவுண்டிங்குக்கு அனுமதிச்சால் அதை நாங்கள் உடனடியாக தலைவணங்கி ஏற்று அந்த ரீகவுண்டிங் ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜ் முன்னாடி நியாயமாக அந்த ரீகவுண்டிங் நடக்கணும். இதே ஏஆர்ஓ அதே ஆர்ஓ மூலியம் மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் முன்னாடி அந்த ரீகவுண்டிங் செய்யப்பட வேண்டும். அது நியாயமானதாக நடக்க வேண்டும். அதில் என்ன வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை
இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன்.